மிக்க மகிழ்ச்சி. இந்த வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு தூரம் நம்ம போறோம் அப்படின்றத நம்ம முடிவு செய்யலாம். ஆனால் எவ்வளவு காலம் நாம் போறோம் அப்படின்றத கடவுள் தான் முடிவு செய்வாரு. அந்த அடிப்படையில இந்த பயணங்கள் என்றும் முடிவதில்லை. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலைப்புல எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலந்துரையாடவும் பேரவை மனப்பூர்வமான நன்றிகளை முதல்ல தெரிவிக்கிறேன். சிறப்பான பின்னணி கொடுத்த அத்தனை ஆளுமைகளுக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். கலந்துரையிடம் பேரவையுடைய 2000வது வாரம் நிகழ்வு டிசம்பர் மாதம் நடக்க இருப்பதற்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அந்த நிகழ்வில் நேரடியாக கலந்துக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறேன். ஓரிரு தகவல்களை மட்டும் சொல்லி, இந்த கலந்துரையிடம் பேரவை குழு மிக சிறப்பான முறையில் பல்வேறு விதமான ஆளுமைகள், பல்வேறு தலைப்புகள், பல சிறப்பான சுவையான கருத்துகளில் பேச வைப்பது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. அது தொடர வேண்டும் என்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து ஓரிரு தகவல்களை மட்டும் சேர்த்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன். நான் முன்பே சொல்ல, பல இடங்கள் இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள், பல பயணங்கள் நம்ம பார்த்தாலும் கூட இந்த விமான பயணம் என்பதே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை சொல்லி இந்த பயணங்களை நிகழ்ச்சி நிறைவு செய்வது பொருத்தமா நம்புறேன். விமான பயணத்துல பயணம் பண்ணதுக்கு தெரியும். இனி எதிர்காலத்தில் நீங்கள் பயணம் பண்ணும் போது அந்த மேல பறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமையா அது போய் ஒரு இடத்துல நிற்கும். அப்படித்தான் கூட நம்ம வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பாக பல விஷயத்தையும் ஆராய்ச்சி. மியூட் பண்ணுங்கம்மா. சரியான இடத்துல போய் நம்ம நிற்பது தேவையான பல கள நிலவரங்களை ஆய்வு செய்து நம்ம நிறுத்தணும். ஒன்ஸ் அதை நிறுத்தினதுக்கு அப்புறம் மேல பறக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பொதுவா ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக பல முறை யோசிக்கணும். ஆனால் ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது, செயல்பட்டுறணும். அப்படி அந்த விமானம் இடத்துல நின்று அது பறக்கக்கூடிய அந்த நேரத்தை நான் பல முறை பல விமான பயணத்துல அதை கணக்கே பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அது போய் களத்துல போய் அந்த சரியான பறக்கிறதுக்கு தேவையான இடத்துல நின்று மட்டும் ஒரு 20 நிமிடம் கூட எடுக்கும். ஆனால் 20 வினாடிகள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் மேல நிற்கும். ஏறக்குறைய ஒரு 500-1000 அடி மேல போயிடும் 2 வினாடிகள்ல. அவ்வளவு வேகமா அந்த விமானம் போகும், அந்த ஓடுதல். முடிவெடுப்பதற்கான அந்த நேரத்தை நம்ம நிறைய எடுத்துக்கலாம், வேகத்தோடு இல்லாமல் விவேகத்தோடு. ஆனால் சில விஷயங்களை முடிவெடுத்ததுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டும் செய்யணும், முடிவெடுத்ததுக்கு பிறகு அதை செயல்படுத்துவதற்கான தீவிரமான என்ன நம்ம இருக்கணும் அப்படின்னா, அந்த வேகமாக ஓடுதல் என்பது தேவை. அந்த வேகமான ஓட்டம் என்பதுதான் நம்ம உயரத்தில் பறக்க வைக்கும். அதே சமயத்துல ராக் பெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த ஞானி, அவர் சொன்ன கதையும் இங்க சேர்த்து பதிவு செஞ்சு நிறைவு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேருந்துலையோ கப்பல்லையோ மற்ற இடங்களில் பயணம் செய்வது என்பதை விட விமான பயணம் என்பது சொகுசானது, மிகவும் பாதுகாப்பானது. ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் விமான பயணம் ரொம்ப ஆபத்தானது. அந்த வேகம் என்பது நின்று கொண்டே இருக்கணும், அந்த வேகம் என்பது இருந்தே இருக்கணும். கொஞ்சம் தாழ்ந்தா கூட அந்த விமானம் கீழே இறங்கிடும். அப்போது நம் மேலே உயர பறக்க பறக்க நம்மளுடைய முயற்சியும், நம்மளுடைய உழைப்பு வேகமும், நம்மளுடைய செயல்பாடுகளும் எப்போதும் தீவிரமா இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வேகம் குறைஞ்சா கூட நம் கீழே இறங்குவதற்கான அதிகம். ஆகவே உயர பறப்பதற்கும் வேகம் வேண்டும், உயரே பறந்ததை தக்க வைத்துக் கொண்டு பயணம் செய்வதற்கும் வேகம் வேண்டும். இது வெறும் விமான பயணத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்துக்கு என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்தை பற்றி என்னுடைய பயண அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பிற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, வாழ்த்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் சொல்லி, நேரத்து நெருமை கருதி உங்களிடமிருந்து வருகின்றேன். நிச்சயமாக 5வது நிகழ்வாக மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் சந்திப்பேன். ஏற்கனவே தமிழ் மருந்து, தின மருந்து என்ற ஒரு நிகழ்ச்சியிலையும் திருக்குறளுக்கான உரையும் கொடுத்தேன். 6 மணி 6 என்ற நிகழ்ச்சி கொடுத்தேன். இன்று முடிவுதலை என்று கொடுத்திருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். ஜெய்ஹிந்த்.